டெல்லியில இருக்கிற தண்ணீர் பற்றாக்குறை வந்து இந்த மாசம் ஆரம்பிச்சதுல இருந்தே மிகவும் மோசமான ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏகப்பட்ட மக்கள் வந்து தண்ணீருக்காக முந்தி அடிச்சுக்கிட்டு தெருவில் ஓடின காட்சியெல்லாம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அன்பார்ச்சுனேட்லி எங்களால வந்து டெல்லியில இருக்கிற மக்கள் வந்து தண்ணிக்காக அடிச்சுக்கிற கிளிப் எதுவுமே காட்ட முடியல. பட் ஆனா அதுக்கு சிமிலரா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து தண்ணிக்காக எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கிளிப் வந்து காட்டுறோம். நம்ம ஊர்லயும் தண்ணிக்கு எவ்வளவு அடிச்சுக்கிறாங்க. ஆனா இதை பத்தி எல்லாம் எந்த ஊடகத்துறையாவது பேசுதா? இந்த பாயிண்ட் என்னன்னா வந்து டெல்லியில வந்து பயங்கரமான தண்ணீர் பற்றாக்குறை வந்து இருக்கு. டெல்லியில இருக்கிற ஆம் ஆத்மி கட்சியினருக்கும் ஹரியானால இருக்கிற பாஜக கட்சியினருக்கும் பயங்கரமான ஒரு பிளேம் கேம் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. அவங்க ரொம்ப டெக்னிக்கலா அவங்க வந்து டீடைல்டா சண்டை போட்டுக்கிறாங்க. கோர்ட்ல பாயிண்ட் எல்லாம் சொல்லி அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அவங்களுடைய ஃபைட்டு. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபையா சொல்ல ட்ரை பண்றேன். இப்போ வந்து நான் தான் மக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து அரசாங்கத்துக்கிட்ட போய் கேட்கறேன், சார் தண்ணி இல்ல, பிஜேபி கிட்ட கேளு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி கிட்ட கேட்டா ஆம் ஆத்மி கிட்ட கேளு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆம் ஆத்மி கிட்ட கேட்டா பிஜேபி கிட்ட கேளு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி கிட்ட கேட்டா ஆம் ஆத்மி கிட்ட கேளு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆம் ஆத்மி கிட்ட கேட்டா பிஜேபி கிட்ட கேளு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இது உங்களுக்கே எவ்வளவு கடுப்பாது, அவ டெல்லியில இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு கடுப்பாகும் யோசிச்சு பாருங்க. தண்ணி இல்லையாப்பா. வாய்வார்த்தையில் ஆரம்பிச்ச தகராறு வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, கடந்த 16ஆம் தேதி பாரதிய ஜனதா பார்ட்டி ஆளுங்க வந்து டெல்லியில இருக்கிற குடிநீர் வாரியம் அந்த அலுவலகத்தை வந்து சுத்து போட்டு இருக்கிற எல்லாத்தையுமே உடைச்சு உள்ள இருக்கிற பொருள்லாம் நாஸ்தி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட டெல்லி ஃபுல்லா 52 இடங்கள்ல வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. ரோட்ல எல்லாம் வந்து கூட்டம் போட்டு எங்களுக்கு தண்ணி கொண்டு வாங்கன்னு இருக்கிற எல்லா பானையும் கொண்டு வந்த பானையெல்லாம் உடைச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு அறிவாளித்தனமா போராடி இருக்காங்க பாருங்க. ஏன்னா இப்ப தண்ணி கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் அரசியல் பண்ண முடியாதுல்ல. இந்த நியூஸ் ஸ்டோரி வந்து அங்க இருக்கிற அரசியல்வாதிங்க சண்டை போட்டுருக்கிறத பத்தி கிடையாது. டெல்லியில இருக்கிற தண்ணீர் பற்றாக்குறை வந்து ரொம்ப பேசப்பட வேண்டிய முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் வரதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதனால டெல்லி இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இருக்கு, என்னென்ன காரணங்களால இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். ஸோ டெல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அதிக அளவு பேசப்படாத கண்டுக்காத ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா இதுவே ஆக்சுவலா டெல்லியோட மேப் கிடையாது, இது வந்து மத்திய பிரதேஷோட டிஸ்ட்ரிக்ட் மேப். அதுவே தெரியாம தான் நீங்க இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டெல்லி சரிங்களா, இதுதான் டெல்லி. ஸோ வந்து சுமார் 1480 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஊர். இதுல வந்து கிட்டத்தட்ட 30 மில்லியன் பேர் வந்து இருக்காங்க. ஸோ இதுல வந்து 28 மில்லியன் பேர் வந்து சல்மான் கான் ஃபேன்ஸ். கரெக்டான தெரியல, பட் ஆனால் சல்மான் கான் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். இந்த 30 மில்லியன் மக்களுக்குமே சுமார் 1230 மில்லியன் கேலன் ஆஃப் தண்ணி வந்து தினமும் தேவைப்படுது. ஆனா இப்போ வந்து டெல்லியில வந்து ஜஸ்ட் 935 கேலன் தண்ணி தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 300 மில்லியன் கேலன் தண்ணி வந்து காவாசி வந்து மக்களுக்கு வந்து கிடைக்கல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியில இருக்கிற பயங்கரமான வெப்ப அலை வந்து ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த சம்மர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்மர் மாதிரி இல்லை. அளவுக்கு அதிகமான வெயில் நம்ம வாழ்க்கையை பாதிச்சுட்டு இருக்கு. வீட்டு செடிகளோட இலை கூட கருகி போயிடுது. இப்போ அந்த அளவுக்கான வெப்பத்தோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். டெல்லி கிட்டத்தட்ட 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்துடுச்சு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெக்கார்ட் பிரேக்கிங்கா 52 டிகிரி செல்சியஸ் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கான் டெல்லியில. ஸோ வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் அவங்க வந்து எதை வச்சு சொல்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை வெயில் அளவெடுத்தும் போது சூடு தாங்காம தெர்மோமீட்டரே வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 52 டிகிரி செல்சியஸ்னா எவ்வளவு சூடு தெரியுமா? இந்நேரத்துக்கு நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா ராத்திரியில மட்டும் இல்ல, பகல்ல கூட உங்களால ஆவிகளை பார்க்க முடியும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வாளர்கள்லாம் வந்து விளக்கம் சொல்றாங்க. நிறைய பேர் வந்து இங்க வெயில் காலத்துல வெயில் அடிக்கிறது வழக்கம்தான், இப்போ வெறும் வெயில் கொஞ்சம் அதிகமா அடிக்குது அவ்வளவுதானே சொல்றாங்க. ஆனா இது சாதாரணமான விஷயம் இல்ல. மனிதர்களால தான் இந்த வெப்பம் இன்னைக்கு இவ்வளவு அதிகமா இருக்கு. இதுதான் காலநிலை மாற்றம். இப்ப நடக்கிற எல்லாத்துக்குமே காலநிலை மாற்றம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த உலகம் வழக்கம் போல இல்லாம சூடாயிட்டே போகுது. அதனாலதான் நடக்கிற எல்லாத்துக்கும் இந்த சூடு காரணம்னு சொல்றோம். ஆமா, அந்த தாடிக்கு குடிமை போட்ட சயின்டிஸ்ட் சொல்றது எல்லாமே உண்மைதான். காலநிலை மாற்றம் தான் டெல்லியில வந்து மழை பெய்யாம இருக்கிறதுக்கும் யமுனா நதிக்கரையில வந்து தண்ணி அளவு மட்டம் கம்மியா இருக்கிறதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த எபிசோட்ல வந்து நம்ம காலநிலை மாற்றம் பத்தி பேச போறதுல இன்னொரு முக்கியமான கல்பிரண்ட் இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டெல்லியோட வாட்டர் பைப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. டெல்லியோட வாட்டர் பைப் சிஸ்டம் வந்து ரொம்ப பராமரிக்கப்படாத மோசமான நிலையில, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டணும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் எப்பயுமே இருக்கான். ஸோ ஃபைனலா அந்த 10 இயர்ஸ் கருமம் பிடிச்ச சேலஞ்சில் வந்து ஜெயிச்ச ஒரே வின்னர் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டெல்லியோட வாட்டர் பைப் சிஸ்டம் தான். இந்த பைப்புகள்லாம் மோசமான நிலைமையில இருக்கிறதுனால நிறைய லீக்கேஜும் நிறைய திருட்டும் நடந்து போறதுனால பம்ப் அடிக்கப்படுற தண்ணி வந்து நிறைய ஏரியாஸ்க்கு போய் சேர்றதே இல்லையா. 2021 ஒரு ஆய்வு எடுத்த போது கிட்டத்தட்ட 935 மில்லியன் கேலன் தண்ணி வந்து டெல்லி அரசாங்கம் வந்து தண்ணி ப்ரொவைட் பண்ணிருக்கு. ஆனா அவங்க வந்து பில்லு போட்டு பணம் வாங்கின அளவு தண்ணி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 400 மில்லியன் கேலன் தண்ணி தான் அவங்க வந்து கணக்குல காட்டியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல அந்த கட்டுப்பட்ட பைப்புகள்லாம் வெறும் காலியா தான் இன்ன வரைக்குமே இருக்கு. அநேகமா லேஸ் சிப்ஸ் பேக்கெட் கிட்ட வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எப்படி கட்டியிருக்காங்க அவங்க. சரி, ஓகே, தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னா சரி, தண்ணி திருடுறாங்களா? யார் திருடுறா? இங்க எல்லாருமே வாட்டர் மாஃபியா கிட்ட இருந்தா தண்ணி வாங்குறாங்க. கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்கள், பணக்காரங்க கூட.
ஏன்னா இங்கே டெல்லியில் கிட்டத்தட்ட 24 மில்லியன் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 30% மக்களுக்கு இங்கே தண்ணி இல்லை. அதனால தான் இங்கே தண்ணியை திருடுறவங்க கிட்டேயே மக்கள் பணத்தை கொடுத்து தண்ணியை வாங்குறாங்க. எஸ், டெல்லியில வந்து வாட்டர் மாஃபியா அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கான். இவங்க வந்து போலீஸ்க்கு வந்து ரொம்ப வருஷமா தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி காட்டாம காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு மோசமான ஒரு கும்பல்னா நம்மளோட ஏசிபி பிரதேமானாலே அவங்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா. இன்ஸ்பெக்டர் தாயா, அவங்கள பிடிச்சிங்களா இல்லையா? இதோ இப்ப பிடிச்சிடுறேன் சார். ஆக்சுவலா இந்த வாட்டர் மாஃபியா அப்படின்றது இப்ப நடக்கிற பிரச்சனை இல்ல, பல வருஷங்களுக்கு முன்னாடியாவே போயிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். இது வந்து ஆக்சுவலா ஒரு குரூப் கிடையாது, பல பேர், பல 100 பேர் இருக்காங்க. எல்லாருமே சொந்தமா ட்ரக் வச்சிருக்கிற ஆளுங்க. இவங்க எல்லாருமே கிளம்பி ஹரியானால இருக்கிற கேனல்ல போயிட்டு திருட்டுத்தனமா தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு சொந்தமான வாட்டர் டேங்கரு, போர்வெல்லு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொந்தமான இடங்கள்ல ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள சிட்டியில எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி தண்ணி வேணுமா சப்ளை பண்ணுமான்னு சொல்லிட்டு 1500 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் காசு வாங்குறாங்க. ஒரு மாசத்துக்கே அவங்க வந்து 3 லட்சம் வரைக்கும் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மோசமான விஷயத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே சேனல் வந்து அவங்களை வந்து மறைமுகமா இவங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு ஹிடன் கேமரா வச்சு அவங்களுடைய முகத்தெல்லாம் வந்து காட்டினாங்க. இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் இருக்கும், பாருங்க. வாட்டர் மாஃபியா ஆளுங்க பெரும்பாலும் எல்லா தெருவிலையும் இருக்காங்க. டெல்லி தான் இதுல மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்க மோகன் அப்படிங்கிற ஒருத்தரை கண்டுபிடிச்சோம். அவர் சட்டத்துக்கு விரோதமா வாட்டர் ட்ரக் ஓட்டுறதும் இல்லாம வீட்டுல சொந்தமா போர்வெல்லும் வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் நாங்க படம் பிடிச்சோம். கேமரால சார்ஜ் போட்டு போய் எடுங்கடா. என்னடா பண்றீங்க? உயிரை பணைய வச்சு வீடியோ எடுக்கிறீங்களா டே? ஒரு கேமரா கூட சார்ஜ் இல்ல, சாவ போதுல அந்த கேமரா டே. பாயிண்ட் என்னன்னா, டெல்லியில இருக்கிற இந்த நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதுனால இப்ப இந்த விஷயம் வந்து அங்க இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து தெரியப்பட்டுச்சு. சோ அதனால இப்ப ஆம் ஆத்மி அரசாங்கம் வந்து கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அடுத்த 15 நாளைக்கு வந்து எல்லா பைப்புக்குமே வந்து போலீஸ்காரங்களை வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இது மட்டும் பத்தாது, டெல்லியில இருக்கிற வாட்டர் பைப் சிஸ்டம் வந்து மொத்தமா மாத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், சல்மான் கான் நினைச்சா டெல்லியை காப்பாற்ற முடியும். இதெல்லாம் மீறி இன்னொரு முக்கியமான காரணம் தான் டெல்லியில இருக்கிற மக்கள் பண்ற விஷயம் வந்து வாட்டர் ஓவர் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அங்க இருக்கிற மக்கள் வந்து தினசரி ஒரு ஆளே ஒரு நாளைக்கு அவர் பயன்படுத்துற தண்ணியில 30% வந்து வேஸ்ட் தான் பண்றாராம். 30% தான் கிட்டத்தட்ட உங்களால 3 குடம் வரைக்கும் தண்ணி பிடிச்சி நிரப்ப முடியும். ஏன்டா உங்க வீட்டுல ஒரு 3 குடம் தண்ணி கூட இல்லையா? உங்களை தெரியாம தப்பு சொல்லிட்டேன், மனுஷங்க. ஸோ இதெல்லாம் மீறி ஓரளவுக்கு தண்ணி வந்தாலுமே அது வந்து ரொம்ப ஃபில்த்தியாகவும் குடிநீருக்கு மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்துக்குமே பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கான். இது பத்தாததுக்கு உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற பவர் பிளான்ட்ல வந்து பவர் இல்லை அப்படின்ற காரணத்தினால டெல்லியில இருக்கிற ஏகப்பட்ட பேர் வந்து பவர் கட்டோட இருந்தாங்க போன வாரத்துல. ஸோ நடக்கிற எல்லா பிரச்சனையும் வச்சு பார்க்கும்போது டெல்லி வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்றத வந்து ஒரு சின்ன கதை வழியா அவங்க கிட்ட சொல்லலான்னு ட்ரை பண்றேன். இப்போ வந்து நீங்க சென்னையில இருந்து ஆசாசியா டெல்லி பார்க்க போகணும்னு சொல்லிட்டு ஃபிளைட் ஏறுறீங்க. ஃபிளைட்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க டெல்லியை பார்க்க போறான்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பாக்குறீங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா ரோடு ஃபுல்லா ஒரே புகையா இருக்கு. உடனடியா வந்து புகை எல்லாம் உங்க மூக்கில ஏற ஆரம்பிச்சு உங்களுக்கு இருமல் வரும். ஐயோ இருமல் வருதே, தண்ணி வேணுமேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற டேப்பை திறப்பீங்க. ஆனா தண்ணி வராது. உடனடியா என்னடா தண்ணி இல்லையா, மோட்டர் போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரோட சுவிட்சை அனுப்புவீங்க. ஆனா மோட்டர் ஓடாது, ஏன்னா கரண்ட் இல்லை. உடனடியா வந்து என்னடா கரண்ட் கூட இல்லையா வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு குடத்தை எடுத்துட்டு ரோட்டுக்கு போவீங்க, ஏதாவது எப்படியா தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலான்னு. ஆனா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கும்பல் வந்து எல்லா குடத்தையும் வாங்கி உடச்சு போட்டுருவாங்க. ஏன்னு கேட்டா வந்து தண்ணிக்காக போராடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடா தண்ணிக்காக போராடுறீங்கன்னா எதுக்கடா குடத்தை உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்பதான் பக்கத்துல ஒரு ஆள் வருவாரு, சார் தண்ணி சப்ளை பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா சார் கொடுங்கன்னொடனே 2500 ரூபாய் கேட்பாங்க. ஏடா ஒரு லோடுக்கே 2500 ரூபாய் கேட்கறீங்களான்னு சொல்லிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லிட்டு கேட்டா ஒரு கான்ஸ்டபிள் சொல்லுவாங்க, எல்லாருமே பைப்புக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா ஓடாத பைப்புக்கு எதுக்கடா ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல அங்கேயும் இங்கேயுமா போவீங்க. வெயில் வந்து 125 டிகிரி ஃபாரன்ஹீட்ல அடிக்கும். உங்களுக்கு தலை சுத்தி அப்படியே தரையில விழுவீங்க. அப்ப பக்கத்துல ஒரே ஒரு பைப்புல வந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கிறத வந்து நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு வந்து அப்பாடா தண்ணி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா அந்த தண்ணி ரொம்ப ஃபில்த்தியா ரொம்ப நாத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். சரி வேற வழியே இல்ல, இந்த தண்ணியாவது குடிச்சு நம்ம தாகத்தை போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிப்பீங்க. அப்போ உங்க மைண்டுக்கு ஒரு யோசனை வரும் பாருங்க, அப்பாடா நம்ம சென்னைக்கு வந்துட்டோம்ப்பா அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? அந்த அளவுக்கு இப்ப டெல்லி மோசமா இருக்கு.